நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொன்னா நீங்க கலங்கி போயிடுவேள். புதுசா என்ன பிரச்சனையை சொல்ல போறீங்க? நான் இப்போ கோவிலுக்கு போயிட்டு தான் வரேன். பிள்ளையாரப்பா, நீதான்ப்பா பாத்துக்கணும். தாயே, எங்க போற? வருத்தப்படுறியா? நல்லா வருத்தப்பட்டுக்கோ. நீ வருத்தப்படுறதுக்குன்னே பிறந்தவ. கவலைப்படாத, உன் பொண்ணு குணமாயிடுவா. இரும்பு நாள் அடிச்சால் என்ன, உன் பொண்ணு மனசு கரும்பு. ஊம சித்தர் பேசுறாரு. ஊம சித்தரா? ஆமாம்மா, இந்த சாமி எப்பவுமே பேசாது. எப்பவாவது வாயை திறந்து அருள்வாக்கு சொல்லும். அது அப்படியே நடக்கும்மா. ஏன் தாயி, எங்க போற? நான் உன்னை போக சொன்னா? நான் சொல்றத மனசுல நீ நல்லா வாங்கிக்கோ. பொண்ண கட்டி கொடுத்தியே, அந்த பெரிய இடம், அத பத்தி நீ நல்லா கேட்டுக்க. பச்சை உடம்பு பஞ்சா பத்திக்கிச்சி. கூவாத குயிலும் சட்டுன்னு கூவுது. ஆணி வேறு ஆட்டம் கண்டுடுச்சு. மஞ்ச காகிதமும் தீக்கு இரையாகும். இது போதாதுன்னு 10 நாள்ல பேங்க வர போகுது. முகூர்த்தம் நடக்காம போக போகுது. போ போ, எல்லாம் அவன் பார்த்துப்பான். அங்க அவன் காத்துக்கிட்டு இருக்கான். போ போ போ. அந்த சித்தர் இப்படி எல்லாம் சொன்னதுனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கா கவலைப்படுறீங்க? இங்க பாருங்க, அந்த சாமியார் சொன்னதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நான் எப்பவுமே மனுஷங்களை நம்புறவன். நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நாம யாருமே தப்பு பண்ணல. நான் ராஜியை உண்மையா நேசிச்சேன். ராஜியும் அப்ப என்ன உண்மையா நேசிச்சா. விதிவசத்துல நான் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு பிரிஞ்சிட்டேன். அதே மாதிரி நீங்க ராஜிக்கு பிறந்த குழந்தைய மறைச்சதுலயும் தப்பில்ல. அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்தீங்க, அதுவும் நல்ல விஷயம்தான். அப்புறம் ராஜிக்கு கல்யாணம் பண்ணது, அதுக்கப்புறம் அவ அந்த வீட்டுக்கு மருமகளா போனது, எல்லாமே நல்லதுக்கு தான். நம்ம எல்லாருக்குமே நல்ல குணம்தான். நம்ம யாருக்கும் எதுவும் கெடுதலே பண்ணல. நாம எல்லாருக்கும் நல்லவங்களா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா நாம ஒரு விஷயத்த முக்கியமா இப்ப யோசிச்சு பார்க்கணும். ஹர்ஷா தான் ராஜிக்கு பிறந்த மகன்னு ராமகிருஷ்ணனுக்கு தெரிஞ்சா
என்ன ஆகும்? தெரியும், எனக்கு முன்னாடியே தெரியும். ஏன் டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு லேட் பண்றாங்கன்னு தெரியுமா? வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. நமஸ்காரம். வாங்க வாசுதேவன். ராஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு டிஸ்சார்ஜ்னு சொன்னாங்க. ஆமாங்க, அதான் அவளும் கேட்டுட்டு இருக்கா. ஏன் டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு லேட் பண்றாங்கன்னு தெரியுங்களா? தெரியாது. பில் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வரணுமோ இல்லையோ, அதுக்காக தான். நமஸ்காரம் டாக்டர் சார். என்ன எல்லாரும் ஹாப்பியா இருக்கீங்க போல் இருக்கு. என்னம்மா எப்படி இருக்கீங்க? வலி இப்ப பரவாயில்லையா? பரவாயில்ல டாக்டர். ஓகே, இன்னைக்கு நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, உங்க பையனுக்கு சொல்லுங்க. டாக்டர், அது அவங்க பையன் இல்ல, என் பையன். ஓ, இவங்க மேல எடுத்துக்கிட்ட கேரை வச்சு நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். ஓ, ரியலி ஐம் சாரி. இட்ஸ் ஓகே. ஐயோ சாரிலாம் எதுக்கு டாக்டர், இவங்களும் எனக்கு அம்மா மாதிரி தான். ஓ, நைஸ் நைஸ். மிஸ்டர் ராமகிருஷ்ணன், டாக்டர், என்னோட வாங்க. இவங்களுக்கான மெடிசின்ஸ் எல்லாம் நான் எழுதி தரேன். சரி. வாங்க. ஹர்ஷா, துபாய் கால் பேசிட்டு வந்துடுறேன். சரிப்பா. ராஜி, டாக்டர் ஹர்ஷாவை உங்க பையன்னு சொன்னதுக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க. சேச்சே இல்ல. ஹர்ஷா பாக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விஷயத்திலயும் என்ன மாதிரிதான். பிரசவம் போது நான் பட்ட கஷ்டம் அப்பப்பா யாருக்குமே வரக்கூடாதுங்க. எனக்கு திடீர்னு லேபர் பெயின் எடுத்துருச்சு. துபாய் வேற எனக்கு புதுசு. அவர் வேற அப்ப ரெஸ்டாரண்ட்ல இருந்தாரு. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு டாக்ஸி பிடிச்சு ஹாஸ்பிடல்ல போய் சேர்ந்துட்டேன். 2 நிமிஷத்துல இவன் பிறந்துட்டான்னா பாருங்களேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு திடீர்னு லேபர் பெயின் எடுத்துருச்சு. துபாய் வேற எனக்கு புதுசு. அவர் வேற அப்ப ரெஸ்டாரண்ட்ல இருந்தாரு. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு டாக்ஸி பிடிச்சு ஹாஸ்பிடல்ல போய் சேர்ந்துட்டேன். 2 நிமிஷத்துல இவன் பிறந்துட்டான்னா பாருங்களேன். அம்மா, என்னம்மா, போதுமா போதுமா, பாருங்க ராஜிமா இன்னும் சாப்பிடாம வேற இருக்காங்க. குடு 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 குடு. ஹர்ஷன், நானே. சாப்பிடுங்க ராஜிமா. போறோம். தேவி ஏன் ராஜி கிட்ட ஹர்ஷா தான் வயித்துல பிறந்த பையன்னு போய் சொல்றா? டாக்டர் ஹர்ஷாவை ராஜி பையன் சொன்னதுனாலயா?
இந்த சின்ன விஷயத்துக்கே போய் சொல்ற தேவி நாளைக்கு உண்மை தெரிஞ்சா எப்படி ஃபீல் பண்ணுவா? நினைக்கவே பயமா இருக்கே. ஐயோ, ராஜி வரப்போறாளே. ஐயோ, வந்து போட்டுக்கிட்டு கொடுத்துட்டு போறாளேன்னு பயமா இருக்கே. மண்டையெல்லாம் குழம்புறது. ஹலோ அத்திம்பேர், எங்க இருந்து பேசுறேன்? ரொம்ப தூரத்துல இருந்து பேசுறேன். அதான் எங்கன்றேன். அப்படியே திரும்பி நேரா பாரு. டென்ஷனோட என் மூஞ்சி தெரியும். இதுக்கு இருக்க போனு நேர்லயே பேச வேண்டியதானே? எங்க வர வர இந்த ஆத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து பேசினாலே ஏதோ நம்பியாரும் மனோகரும் பேசுற மாதிரி ஒரு ஃபீல் உதுறது அவளுக்கெல்லாம். அதுவும் இல்லாம நீ வேற வில்லன் தொழில இருந்து மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்க. அதனாலதான் போன்ல பேசுறேன். இந்த பாருங்க, நீங்க தைரியசாலின்னு நினைச்சேன். பயந்தாங்குள்ளியா இருக்கேளே. நீ ஏன் பேச மாட்ட? என்னுடைய பிரச்சனை எனக்கு தானே தெரியும். ஐயோ, ராஜி வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வரப்போறா. ஒரே டென்ஷனா இருக்கு. அதுக்கு எதுக்கு டென்ஷன்? வந்தா வந்துட்டு போட்டுமே. அது வேற ஒண்ணும் இல்ல. ராஜியை பார்த்தாலே எனக்கு பிடிக்காதா? அதான் ஒரே டென்ஷன், படபடப்பு. அதான். பாவ ராஜி, ஏதோ ஒரு படுபாவே அவளை அடிச்சு போட்டுட்டான். ஏன் அவனை போய் படுபாவிங்கிற? நாம செய்ய வேண்டிய வேலையை எவனோ ஒருத்தர் செஞ்சிருக்காருன்னு சந்தோஷப்படு. ராஜி ஒரு வாரம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கஷ்டப்பட்டால, பார்க்க பாவமா இருக்கு. என்ன பாவம்? என்ன நீ வர வர பாவம் எல்லாம் பாக்குற? முன்னாடி எல்லாம் ரொம்ப டெரரா இருப்ப, இப்ப ரொம்ப டர்ரா இருக்க. நான் பிரெக்னண்டா இருக்கேனோ, முன்ன மாதிரி என்னால கத்தி எல்லாம் பேச முடியாது. ஒரு உலகத்துல யாருமே பிரெக்னன்ட் ஆனது இல்ல. நீ மட்டும் தான் பிரெக்னன்ட் ஆயிருக்க. ஆனா உன்ன பிரெக்னன்ட் ஆயிட்டேன் ஆள பாரு. நீலா, முன்னாடிலாம் நீ நம்ம சுகர் ஃபேக்டரியில டியூட்டி டைம்ல ஊதுற சங்கு மாதிரி ஊன்னு கத்தி பேசிட்டு இருப்ப. இப்ப என்னடா கீ கொடுக்குற பொம்மை மாதிரி கியான் கியான் பேசிட்டு இருக்க. இந்த குமார் பையன் உன்னை விட்ட ஒரே அறையில டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கும்படி எங்க அம்மா சொல்லிருக்கா. அதான் நான் பார்த்தேன். சோடியம் குடிமி சும்மா ஆடுமான்னு. எல்லாம் உங்க அம்மா அட்வைஸா? பரவாயில்ல, உங்க அம்மா தனியா ஏதாவது சூழ்ச்சி பண்ணி பிளான் பண்ணிட்டு இருப்பா. உங்க அம்மா மூளை இருக்கே. ஒரு நிமிஷம். என்னடா அது? ஹர்ஷா ஸ்ருதி கல்யாண இன்விடேஷன். அப்படி என்னன்னா நீங்க போய் முதல் பத்திரிக்கை எடுக்கிறேன். வேற யாரா எடுப்ப? நான் தானே தாத்து மூத்த மாப்பிள. பா, எல்லார்கிட்டயும் சொல்லிட்டே இருக்கணும், நான் தான் மாப்பிள, நான் தான் மாப்பிளன்னு. ஐயோ, நீலா, சொல்லுங்க. என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? ஹர்ஷா ஸ்ருதி இன்விடேஷன். ஹாய், ஹர்ஷா ஸ்ருதி இன்விடேஷன் கார்டா? ரொம்ப கிராண்டா இருக்குல்ல? இதெல்லாம் சொந்தக்காரர்களுக்கு மட்டுமே கொடுக்கறதுக்காக அடிச்ச இன்விடேஷனா? இதோட மதிப்பே 75 ரூபாய். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்காக அந்த கிழமை பாம்பேல சொல்லி இன்விடேஷன் அடிக்க போறதான். அது ஒரு கார்டு 200 ரூபாய் 250 ரூபாய் ஆகும். சும்மா சொல்லக்கூடாது, கார்டு வளவளன்னு ஜம்முன்னு இருக்கு. என் வயிற்றுல கலப்பாத. இதே கிழம் என் கல்யாணத்துக்கு என்ன தெரியுமா படித்து சாணித்தாள்ல இன்விடேஷன் அடிச்சது. அதுவும் இல்லாம நான் கஷ்டப்பட்டு கஜினி முகமது மாதிரி 7 தடவை அட்டம் அடிச்சு BA டிகிரி வாங்கினேன். அத கூட இந்த கிழமை என் பேருக்கு பின்னாடி போடல. இன்விடேஷனுக்கு எப்படி ஸ்பெண்ட் பண்ணா, கல்யாணத்துக்கு எப்படி எல்லாம் பெருசா ஸ்பெண்ட் பண்ணோம். அது மட்டுமா, ரிசப்ஷனுக்கு கதரி கோபிநாத் கச்சேரியா, முகூர்த்தத்துக்கு மாம்பழம் கிருஷ்ணன் நாதசுரமா, ஒரு மினிஸ்டர் விட்டு ரேஞ்சுக்கு இந்த கிழமை தடபுடல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கு. இப்படியே போனா கொஞ்சம் நஞ்ச போது நமக்கு சொத்து மீறுமா? கொஞ்ச நாள்ல நான் இப்படித்தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அத்திம்பேர், என்ன யோசிக்கிறேன்? கையில பிச்சை பாத்திரமும் கீழே வெறும் கோவணத்தை கட்டிண்டு தெருவெல்லாம் போய் பிச்சை எடுக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தேன். அதுக்கு எதுக்கு பிளாஷ்பேக்? இப்பவே அப்படிதான் இருக்கே. என்ன கையில பிச்சை பாத்திரம் தான் இல்ல? எனக்கு வேணும், எனக்கு வேணும். என்னது பிச்சை பாத்திரமா? ஒண்ணே வர ஆத்திரத்துக்கு போட்டுவார் போட்டலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனை கேனா.
ராஜி வந்துட்டா போல இருக்கே. ஹாரன் சத்தம் கேக்குறது, ஹாரன் சத்தம் கூட போலீஸ் சைரன் சத்தம் மாதிரியே கேக்குறது. சும்மா டென்ஷன் ஆகாதே. என்னையும் டென்ஷன் ஆக்கிடாதீங்க. நான் இப்போ பிரெக்னண்டா இருக்கேன். இன்னொரு தடவை பிரெக்னன்ட் சொன்னா சுகர் தெரியும் சேதி. நீ பிரெக்னன்ட் சொல்லி எனக்கு லேபர் பெயின் வந்துரும் போல இருக்கு. நீ முதல்ல போன் வை. அம்மா சித்தி வந்தாச்சு. ஐயோ நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அம்மா பாட்டி கார் வந்துருச்சு. ஆர்த்தி சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. பட்டா சீக்கிரமா தீப்பெட்டி கொண்டு வாப்பா. இதோ கொண்டாரம்மா. வா வா வா. இந்தாங்க. புடி புடி புடி. அம்மா எனக்கு போடா. வாங்க. வா ராஜி. அப்பா வாம்மா. எங்க அப்பா இன்னைக்கு தான் சிரிக்கிறார். அம்மா ராஜி. ஐயோ என்னம்மா ராஜி இதெல்லாம்? ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்க்க சுமங்கலி பவா. அம்மா ராஜி, இப்போ உனக்கு ஏற்பட்டது சாதாரண கண்டம் இல்லம்மா. அதுல இருந்து இந்த ஆத்து ஆபத் பாந்தவன் தான் உன்னை காப்பாத்தி இருக்கான். அந்த பகவான் இல்ல, நம்ம ஹர்ஷா. ராஜி, நானும் அப்பாவும் உன்னை ஆஸ்பத்திரியில வந்து பார்க்கலன்னு தப்பா நினைச்சுக்காதடி. உன்னை ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையா பாக்குற மனதைரியம் எங்களுக்கு இல்லடி. அந்த தைரியம் இல்ல எங்களுக்கு. பெரிய வார்த்தையில சொல்லாதீங்க. நீங்க 2 பேரும் நேர்ல வரலன்னா என்ன? நான் குணமாகணும்னு மனசார இங்க இருந்தே வேண்டி இருந்திருப்பேன். உங்க 2 பேரோட பிரார்த்தனை தான் நம்ம ஆத்துக்குன்னு சீக்கிரம் வர காரணம். அப்போ நீ குணமானதுக்கு காரணம் டாக்டரோ மெடிசனோ இல்லையா ராஜி? டேய், எல்லாம் நிமித்தமாதான்டா. ஏதோ பொசுங்கிற வாசனை வருதே. ஐயோ சீக்கிரம் வாங்க. கல்யாண பத்திரிகை நெருப்பு பத்திரிகை சீக்கிரம் வா. ஐயோ சீக்கிரம். பத்திரிகை எப்படி பத்திங்குது?